இதயத்திலிருந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைப்பலியினில் இணைவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைப்பலியினில் இணைவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசீர் பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசீர் பெறுவோம். இதயத்திலிருந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைப்பலியினில் இணைவோம். தந்தையில் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நாடு வாழவே, பேறு பெற்ற மக்களாக நாடு வாழவே. அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம், அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசி பெறுவோம். இதயத்திலிருந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைப்பலியினில் இணைவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைப்பலியினில் இணைவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் பதிலுரை பாடலாக வருகின்ற திருப்பாடல் 34 இறைவசனம் 6 இவ்வாறாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் எழுப்புகின்றோமோ, ஆண்டவர் நம் வேண்டுதலுக்கு செவி கொடுக்க தயாராக இருக்கின்றார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும்
அதன் எல்லைகளை தாண்டி நம்மை அன்பு செய்து நம்முடைய இறைவேண்டல்களை நிறைவேற்றும் கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். எனவே நாமும் தொடரும் இந்த திருப்பலியிலே எல்லைகளை மீறி நாம் பிறரை அன்பு செய்யவும் நமது கருணையால் பிறரை வாழ்விக்கவும் தேவையான அருளை கேட்டு தொடரும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் இன்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தபொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதை எல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள்.
தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். அப்போது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பிய பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கூறுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கூறுவேன். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுக்கரையை அடைந்து கதரநீர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியை யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வருமுன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அந்த அரசன் தனது யானையில் சென்று தனது மக்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்குவது வழக்கம். அப்படி ஒரு நாள் அந்த யானையிலே அவர் பயணம் செய்தபோது தான் பயணம் செய்த யானை மதம் பிடித்து தறிகெட்டு ஓடியது. அப்படி அந்த யானை மதம் பிடித்து ஓடியதை கண்ட மக்கள் அந்த யானையின் பின்னே ஓடினார்கள். மன்னரை காப்பாற்றுவதற்காக அல்ல, மாறாக அந்த மன்னரிடம் இருந்து தவறி விழுந்த அந்த வெள்ளி பெட்டியிலிருந்து காசு எடுப்பதற்காக ஓடினார்கள். அப்படி அந்த வெள்ளி பெட்டியை கைப்பற்றியதும் பாதி கூட்டம் அந்த வெள்ளி பெட்டியோடு நின்றுவிட்டது. இன்னும் சில மக்கள் கூட்டம் தொடர்ந்து அந்த யானையின் பின்னே ஓடினார்கள். அரசனிடம் இருந்து விழுந்த அந்த தங்க பெட்டியிலிருந்து தங்க நாணயத்தை எடுத்து தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். முழு மக்கள் கூட்டமும் அந்த தங்க பெட்டியோடு நின்று விட்டார்கள். அங்கோ அரசன் மதம் பிடித்த யானையிடம் தனித்து விடப்பட்டான். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட செல்வத்திற்கும் பணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு 2000 பன்றிகளை விட 2 மனிதர்கள் மேலானவர்கள் என்பதை உணர்த்தி தனது அன்பின் மூலமாக தனது கருணையை வெளிப்படுத்தினார். ஆனால் மற்றவர்கள் யோசித்ததோ வேறு. எனவே இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வல்ல செயல் மூவரை மையப்படுத்திய நிகழ்வாக இருக்கின்றது. தனது எல்லையை கடந்து, தனது மதத்தை கடந்து பிற பகுதிக்கு சென்று புறவினத்து மக்களுக்கு தனது அன்பின் மூலமாக தன் கருணையை வெளிப்படுத்த விரும்பிய ஆண்டவர் இயேசு, கல்லறைகளிலிருந்து வெளியே வந்த அந்த பேய் பிடித்த மனிதர்கள்
பிறர் நல்லது செய்வதை விரும்பாத அல்லது தன்னலத்தோடு வாழ்ந்த மக்கள் என மூவரை மையப்படுத்திய நிகழ்வாக தான் இன்றைய நற்செய்தி இருக்கின்றது. இன்று நாம் வாழும் இந்த சமூகத்திலும் கூட உதவி செய்வோர், அந்த உதவியை பெறுவோர், அந்த உதவி செய்வதை தடுத்து நிறுத்தி தன்னலத்தோடு வாழ முயலுவோர் என்று மூவரையும் நமது சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் சற்று விவிலிய பின்னணியோடு சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, கல்லறை என்று சொல்லுகின்ற பொழுதே அது சாவின் இருப்பிடமாக காணப்படுகின்றது. எனவே அந்த கல்லறையில் பேய் பிடித்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தீமையின் பிறப்பிடமாக அந்த தீமையை இந்த உலகிற்கு பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு வாழ்வின் சக்தியாக அந்த தீமையை அகற்றி அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றார். அவர்களும் வாழ்வை பெற முயலுகின்றார். இலகியோன் என்று கூறப்படுகின்ற பொழுது அந்த ரோமை படைப்பிரிவிலே 6826 அல்லது 6666 ஆண்கள் இருப்பதாகவும் சில விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அதே வேளையிலே 5000 to 6000 உட்பட்ட அந்த படை வீரர்களும் இருப்பதாக மற்ற நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். எனவே இந்த விவிலிய பின்னணியை சிந்தித்தவர்களாக இன்று இறைவார்த்தை வழிபாடை நாம் உள்வாங்கி சிந்திக்கின்ற பொழுது இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு 3 கருத்துக்களை கொடுக்கின்றது. முதலாவதாக, எல்லைகளை மீறும் இயேசுவின் அன்பு. ஆண்டவர் இயேசு யாருமே செல்ல விரும்பாத பகுதிக்கு, புறவினத்து மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு சென்று தனது அன்பை, அந்த கருணையை வெளிப்படுத்த விரும்புகின்றார். ஏதோ ஆண்டவர் இயேசுவினுடைய கருணையும் அன்பும் இந்த நற்செய்தியில் மட்டுமல்ல, மாறாக மற்ற நற்செய்திகளிலும் ஆண்டவர் இயேசு ஆற்றிய அந்த பணிகளிலும் நாம் பார்க்கின்ற பொழுது, முக்கியமாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனம் 4 to 43 அந்த இறைவார்த்தைகளிலே நாம் காண்கின்றோம். சமாரியர் வாழ்ந்த பகுதிக்கு ஆண்டவர் இயேசு செல்கின்றார். அங்கு அந்த சமாரிய பெண்ணுடன் உறவாடி நான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தி தனது புனிதத்தை பகிர்ந்து கொடுக்கின்றார். அதே போல லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 1 to 10 வாசிக்கின்றோம். வரி தண்டுவராகிய சக்கையுவை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு மீட்பை வழங்குகின்றார். வரி தண்டுவரின் மூலமாக நான் ஒரு பாவி என்று மக்கள் கூட்டம் அவரை ஒதுக்கி வைத்த பொழுதும் ஆண்டவர் இயேசு தேடி சென்று அந்த எல்லைகள் எல்லாம் தாண்டி தனது அன்பை அங்கு கொடுப்பவராக காண்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு அந்த பேய் பிடித்தவர்களை பார்த்து மற்ற மனிதர்கள் அவரிடம் செல்வதற்கு அஞ்சிய நேரத்தில் ஆண்டவர் இயேசு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றார். அதே போல இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஆகாரை சாராய் வீட்டை விட்டு அனுப்புகின்ற பொழுது பாலை நிலத்திலே தனது மகனுடன் கடவுளிடம் போராடுகின்றார். சாக துடிக்கும் தனது மகனுக்கு தண்ணீர் வேண்டும் என்று தனது மகனுடன் சேர்ந்து அழுது புலம்புகின்ற அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி தனது அன்பின் மூலமாக அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, நாமும் பல நேரங்களில் நம்மை ஒதுக்கி வைத்திருந்தாலும், நாம் பிறரை ஒதுக்கி வைத்திருந்தாலும், நமது பாவத்தால் நான் தகுதியற்றவன், கடவுளிடம் செல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று நம்மையே நாம் ஒதுக்கி வைத்திருந்தாலும் ஆண்டவர் அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி நம்மை அன்பு செய்யக்கூடியவராக, நாம் எப்பொழுதெல்லாம் வேண்டுதல் எழுப்புகின்றோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய கடவுளாக நமது ஆண்டவர் இருக்கின்றார். இரண்டாவதாக சிந்திக்கின்ற பொழுது, ஒதுக்கப்பட்டவர்களை ஏற்று வாழ வேண்டும். புனித அன்னை தெரசா சொல்லுவார்கள், லவ் தம் எனிவே, அதாவது பிறர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் அன்பு செய்பவர்களாக வாழ வேண்டும் என்று கூறுவார்கள். எனவே ஆண்டவர் இயேசு அந்த பேய் பிடித்த மனிதர்களை ஏற்று அவர்கள் வாழ்வு பெற அவர்களுக்கு விடுதலையை வழங்குகின்றார். அந்த விடுதலை இழந்து போன அவர்களுடைய மனித நேயத்தையும் நீதியையும் கொடுத்து அவர்கள் சம உரிமையோடு வாழ வேண்டிய அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு பார்க்கின்ற பொழுது இதே நற்செய்தி பகுதி மற்ற நற்செய்தி பகுதிகளில், குறிப்பாக மார்க் நற்செய்தி அதிகாரம் 5, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இந்த பேய் பிடித்த அந்த இருவரை பார்த்து, உங்களுக்கு கடவுள் இரக்கம் கொண்டு செய்ததை உங்களுடைய உறவினருக்கு அறிவியுங்கள் என்றும், லூக்கா நற்செய்தியில் கடவுள் உங்களுக்கு செய்ததை பிறருக்கு அறிவியுங்கள் என்றும் அவர்களை தனது பணியின் கருவிகளாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒதுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்கொண்டவர்களை தனது பணியின் கருவிகளாக மாற்றிக்கொள்கின்றார். எனவே பிரியமானவர்கள், நாமும் நமது வாழ்வில் மற்றவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் இன்றைய நாளில் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஏதோ ஒரு கருவிகளாக இன்றைய உலகிலே நாம் வாழுகின்றோம்.
எனவே பிறரை ஒதுக்கி வைக்காமல் அவர்களையும் ஆண்டவர் இயேசுவை போல மற்றவர்களை ஏற்று நாம் வாழுவோம். இறுதியாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நலமளித்து அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தார். எனவே நாமும் பிறரை அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகார் பாலை நிலத்திலே அலக்களிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அவரை நோக்கி உனது மகனிடம் இருந்து பெரிய இனம் ஒன்று தோண்டும் என்று கூறி அவருக்கு ஆசி வழங்குகின்றார். எனவே ஆண்டவர் நம்மையும் பல நேரங்களில் நம்முடைய இக்கட்டுகளான நேரங்களில் நம்மை நோக்கி பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்ற அந்த இறைவார்த்தையோடு நாம் மன்றாடுகின்ற பொழுது நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி நமக்கு அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அதே வேளையிலே இந்த மூன்றாவது கருத்தை சிந்திக்கின்ற பொழுது நாம் தன்னலமற்றவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே அந்த வல்ல செயலை ஆற்றுகின்றார். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள விரும்பாத அந்த மக்கள் இந்த நகரை விட்டு வெளியேறுமாறு ஆண்டவர் இயேசுவிடம் வேண்டுகின்றார்கள். அதே போல லூக்கா நற்செய்தி யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். லாசரை உயிர்ப்பிக்கின்ற பொழுது பலர் அதனை கண்டு நம்புகின்றனர், வியப்பில் ஆழ்ந்து போகின்றனர். ஒரு சில பரிசேயர்கள் அவர்கள் இவ்வாறு செய்வதை கண்டு எங்கே உண்மையின் மூலமாக தங்களுக்கு அழிவு வந்துவிடுமோ என்று அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். எனவே நாமும் நமது வாழ்விலே தன்னலத்தோடு வாழுகின்ற பொழுது அந்த தன்னலம் கடவுளிடமிருந்து வருகின்ற ஆசிரியை தடுப்பதாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த நற்செய்தியில் வரக்கூடிய அந்த மனிதர்களைப் போல அல்லாமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, நம்மால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அதனை தடுக்கக்கூட இல்லாத மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே தொடரும் இந்த திருப்பலியிலே நாமும் நமது எல்லைகளை கடந்து மற்றவர்களுக்கு அன்பு செய்யக்கூடியவர்களாகவும் அந்த அன்பின் மூலமாக நமது கருணையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு தன்னலமில்லா பொதுநலத்தோடு பிறர் அன்போடு வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் கேட்டு மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், உன்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு கழிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின் பணி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா. மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ. தாயென்பில் தலை சாய்க்கும் சேயாகினே, நானுந்தன் பேரன்பில் கோயிலாகினே. ஆனந்தம் ஆனந்தம் என் வெளியிலும் ஒளியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். ஆனந்தம் ஆனந்தம் என் வெளியிலும் ஒளியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் இன்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும்.
வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Elangani. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.